Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் டேட்டா ஹேண்ட்லிங். எக்ஸசைஸ் 9.3 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது பார் கிராஃப் அப்படினா வந்து என்னது? பார் கிராஃப் என்ன இன்டர்பிரட் பண்ணுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பிக்டோகிராஃப் பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா? பிக்டோகிராஃப். ஸோ இது வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம்? ஒரு நம்பரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ஜெக்டோட பிக்சர் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு புக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். புக்குக்கான சிம்பிள் வந்து இதுதான். சரிங்களா? ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 100 புக்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த பிக்டோகிராஃப் மெயினாக வந்து பார்த்தோம்னா இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ இந்த பிக்டோகிராஃப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்பர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? டைம் கன்சூமிங் ப்ராசஸ். அதே மாதிரி இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் கூட. எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சிம்பிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால வந்து இது வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ் கூட. சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம வந்து இன்னொரு கான்செப்ட் வந்து போகிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார் கிராஃப். ஸோ பார் கிராஃபில் வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விஷுவலி வந்து பார்க்க முடியும். Data can be seen visually. நீங்க பார்க்கிறது மூலமா உங்களுக்கு வந்து அத்தனை டீடைல்ஸ் வந்து இது மூலமா வந்து தெரியும். சரிங்களா? ஸோ பார் கிராஃப் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட நேம்லேயே வந்திருக்கு பார். ஸோ இந்த பார் வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. கிராஃப், கிராஃப்னா நார்மலாக வந்து என்ன இருக்கும்? எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும், அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ பார்ஸ் மூலமா கிராஃப்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுதான் பார் கிராஃப். ஓகேங்களா? ஸோ இந்த பார் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்குலர் பார்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரெக்டாங்குலர் பார்ஸோட வித் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக வந்து இருக்கும். அதாவது லென்த் வந்து சில நேரம் சேமாக வந்து இருக்கும், சில நேரம் வந்து வேரி ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து கம்மியாக வந்துருக்கு, பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வித் எல்லாமே வந்து யூனிஃபார்மாக வந்துருக்கும். சரிங்களா? ஸோ இன்னொன்று இந்த பார் கிராஃபை வந்து நம்ம இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஹரிசாண்டலாக கூட நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஹரிசாண்டலாகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், வேர்ட்டிக்கலாகவும் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் வந்து எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக வந்து இருக்கும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஓகேங்களா? ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லென்த் வந்து வேரி ஆகும். சரிங்களா? இப்போ பார் கிராஃப் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம்? இன்டர்பிரேஷன். இன்டர்பிரேஷன் ஆஃப் அ பார் கிராஃப். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பார் கிராஃப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நான் வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா 100 வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 100, 200, 300, 400, 500, 600. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் ஒரு யூனிட் லென்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு சென்டிமீட்டர் மாதிரி. இங்கே 1 யூனிட் லென்த் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? அதாவது 100 வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஈக்குவல். நான் வந்து வெஹிக்கிள்ஸ் அதாவது வாகனங்கள் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு யூனிட் லென்த் வந்து இங்கே வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 100 வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்கே என்ன மாதிரி டேட்டா எடுத்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யூனிட் லென்த் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். சரிங்களா? ஒய் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இப்போ 6 to 7 மார்னிங் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 7 to 8, 8 to 9, 9 to 10 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதாவது 6 AM to 7 AM காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்ற டேட்டா வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணி இப்போ வந்து நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 6 to 7 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? 7 to 8 வந்து பார்த்தீங்கன்னா 300 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். 8 to 9 வந்து அதே மாதிரி 300 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். 9 to 10 வந்து பார்த்தீங்கன்னா 600 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார் கிராஃப் பார்க்கறது மூலமா நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாமா? அதாவது என்ன சொல்லலாம்? அதாவது ஃப்ரம் டைம் 9 to 10 9 to 10 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அதாவது 600 வெஹிக்கிள்ஸ் கிட்டத்தட்ட வந்து மூவ் ஆகுது. இப்போ உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கலாம்,
அதாவது 9லேருந்து 10 மணிக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு வந்து கேட்கலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு டேரெக்டாக 600 அப்படின்னு கூட எழுதலாம். அப்படி இல்லைன்னா எந்த மணி நேரத்தில் வந்து கம்மியான வெஹிக்கல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா இந்த பார் கிராஃபோட லென்த் கம்மியாக வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டைமில் தானே கம்மியாக மூவ் ஆகுது அப்படின்னா டைம் வந்து 6 to 7. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து பார் கிராஃப் மூலமாக நம்ம வந்து டேட்டாஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் பார் கிராஃப். ஸோ பார் கிராஃப் ட்ரா பண்ணும்போது இந்த எல்லா டீடைல்ஸ் கொடுக்கறதோட நம்ம வந்து யூனிட் லென்த்தையும் கட்டாயம் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமானது. சரிங்களா? மறக்கக்கூடாது. இப்போ இது பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.